This is Samsung Galaxy M40. In this video, we will unbox it. So this is Samsung regular box. Side branding. Finally, a sealed review unit. So we will unboxing knife. Use so we plastic cover remove it. Seal open box open a cardboard box. This is documentation. Now this side M40. So this is protective plastic remove in the back. Shiny reflective. And the rainbow effect is the black variant. Now, this side box is a 15-watt fast charger, USB Type-C cable, USB Type-C earphones, and finally, a SIM ejector pin. So, Samsung's latest Galaxy M phone is close up. If you like this video, please thumbs up button, subscribe, bell icons, press Hey guys, I'm Ash. You are watching C4E Tech Tamil. So M40 M series design maintain Samsung plastic use back the light reflect but this is a glossy plastic finish. So all glossy plastic easy as smudges fingerprints pick up ஆனாலும் இங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால M40 கொஞ்சம் நல்லா லைட்டாவே இருக்கு. வெறும் 168 கிராம் தான் weight. சோ இந்த மாதிரி build இருக்கிறதுனால இன் ஹேண்ட் ஃபீல் கொஞ்சம் லைட் வெயிட்டா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அந்த கேமரால சென்டர்ல ஒரு ரிங் கொடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல டச்சா தெரியுது. சோ இப்போ மத்த பிளேஸ்மென்ட்ஸ்னு பார்த்தா பின்னாடி 3 கேமராஸ் இருக்கு. இதுக்கு நம்ம வருவோம். அது கீழ ஒரு ஃபிளாஷ் ஒரு fingerprint ஸ்கேனரும் கொடுத்திருக்காங்க. இந்த fingerprint ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்டா இருந்துச்சு. இனிஷியல் இம்ப்ரஷன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்ல. Top secondary mic irukku, right la power volume buttons, bottom la type C port primary mic speaker, left la hybrid sim tray aprom headphone jack. Okay. இந்த phoneல headphone jack கிடையாது. So அது ஒரு நெகட்டிவ் தான். Samsung இங்க ஆனா ஒரு pair type C earphones கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இங்க type C to 3.5 mm adapter boxல include பண்ணல. So anyway, front la paathona indha phone oda oru highlight oru 6.3 inch full HD plus Infinity O panel kuduthirukanga. Idu AMOLED display kedaiyadhu aanalum colors nalla vibrant ah irukku. Indha display nalla bright ah irukku plus idhula widewide L1 certification kuduthirukanga. So HD resolution la video stream panna mudiyum. Idu oru nalla LCD panel. Samsung contrast white balance rendume perfect ah kuduthirukanga nu sollalam. So inga videos paathalum seri enna madri media consume pannunalum indha panel nalla work out agum. So அடுத்து உள்ள என்ன chip கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா Snapdragon 675. So இப்போ 675 நம்ம நிறைய டிவைசஸ்ல முன்னாடியே பார்த்திருக்கோம். So இது ஒரு நல்ல chip performanceனு வரையில மிட் ரேஞ்சுக்கு தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணும். இங்க Adreno 612 GPU இருக்கிறதுனால so கேமிங்லயும் குறை சொல்லிக்கிற மாதிரி இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறோம். அது போக 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். பேட்டரி கெப்பாசிட்டி 3500 mAh தான். ஸோ பழைய M சீரிஸ் ஃபோன்லேருந்து இது கொஞ்சம் கம்மி தான். பட் இங்கே 11 நானோமீட்டரில் பில்ட் பண்ண 675 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது Galaxy M30ல 14 நானோமீட்டரில் பில்ட் பண்ண Exynos 7904 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேட்டரி ஆப்டிமைசேஷன் இதில் பெட்டராக இருக்கணும். ஆனாலும் இப்போ M30ல உள்ள அளவுக்கு இங்கே பேட்டரி லைஃப் இருக்கும்னு சொல்ல முடியாது. பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். பட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். என்னதான் இருந்தாலும் இங்கே 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் சப்போஸ் பேட்டரி காலி ஆகிடுச்சுனாலும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியணும். அடுத்து யூசர் இன்டர்ஃபேஸ்னு வந்தால் இங்கே One UI Android 9 Pie மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. One UI Exynos 7904லேயே நல்லா ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு. ஸோ இங்கேயும் நல்லா தான் ரன் ஆகும்னு எதிர்பார்த்த மாதிரியே இங்கே Snapdragon 675 சிப் இருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா 675 7904ஓட நல்லா பவர்ஃபுல்லான சிப். ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இங்கே M40ல எல்லாமே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இப்போ க்ரோமில் ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் அது குவிக்காக இருந்துச்சு. லேக் பெருசாக எதுவும் கிடையாது. ட்ரான்சாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, அனிமேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஆப் ஸ்விட்ச் பண்ணாலும் சரி, எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனில் சாம்சங் இன்னொரு ஹைலைட் என்ன சொல்கிறாங்கன்னா கேமராஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த Infinity O பேனல் இருக்குல்ல, அந்த ஓல அந்த பஞ்ச் ஹோலில் ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்ஸ் நல்லாவே வந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சு. ப்ளஸ் டைனாமிக் ரேஞ்சும் டீசென்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ பின்னாடி உள்ள கேமராஸ்னு பார்த்தா 3 இருக்குது. ப்ரைமரி 32 மெகா பிக்சல் f1.7. ஸோ இது 12 மெகா பிக்சல் தான் எடுக்குது. இதுவும் டிஃபால்ட்டாக. பிரைட் லைட்டில் நல்லாவே இருந்துச்சு ஷார்ட்ஸ். அதுக்கு அடுத்து 8 மெகா பிக்சல் f2.2 வைட் ஆங்கிள், அதான் செகண்டரி கேமரா. மூணாவது ஒரு டெப்த் சென்சர். இது வந்து லைவ் ஃபோக்கஸ் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கேமரா செட்டப் ஏற்கனவே இங்கேயும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா
A70ல நம்ம பார்த்தது தான். ஸோ வீடியோஸ்னு பார்த்தா இங்கே 4K 30 FPS இல்லை 1080 60 வரைக்கும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தா இந்த M40 கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது. ஸோ C4E Tech தமிழில் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுன்னா பண்ணுங்கள். அஃபிஷியல் ப்ரைஸிங் கிடச்சோன்னா உங்களுக்கு ட்வீட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் M40 பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபோனாக தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் இது Galaxy A60 பேஸ் பண்ணி வந்த ஃபோன் தான். பட் இந்தியன் மார்க்கெட்டுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு பேஸ் பண்ணி ப்ரைஸிங்கையும் காம்படிட்டிவாக எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரைஸிங் தெரிஞ்சு இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி வாங்கலாமா வேணாமா, இதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறேன். இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த M40 பற்றி? இந்த ஃபோன் வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இதோட ப்ரோஸ் என்ன, இதில் என்ன நெகட்டிவ்ஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்க பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.